வணக்கம் சார். சார் வணக்கம். கருப்பு கோட்டோட மரியாதையை நல்லாவே என்ன விஷயம்? அம்மாவையும் அவங்க பிள்ளையும் வெயில கூட்டி போதான் வந்தேன். நல்ல அம்மா புள்ள, நல்ல வக்கீலையா. 509 இந்த பத்திரக்காளியும் பக்கிரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டுப்பாங்க. ரைட்டா? உன் கையாலேயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல, இந்த முடிய நான் கட்டவே மாட்டேன். வாங்கடா. கோவிந்த், வாவ், வாட் a surprise. அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல. காலேஜ்ல இருந்த அதே ஸ்டைல், லுக், ஸ்மார்ட்னஸ். கமிங். இந்த ஏரியாவுக்கு தீர்த்தி கோவிந்தன்னு புதுசா ஒரு ஏசி வந்ததா சொன்னாங்க. அது நீங்களா இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா காலேஜ் டேஸ்லயே நான் நினைச்சது உண்டு, டெஃபினட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு. நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறதை கேட்டு ஒரு பெரிய பாடகியா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா? அது சரி, நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாடினப்ப என்ன கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்ச அடி இருக்கு, இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. அது கலாட்டாவா மாறி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போய் அப்பப்பா அன்னைக்கே நான் பப்ளிக்ல பாடுறதுக்கு முழுக்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான். நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன். காஃபி டீ கூடுங்க எனக்கு? என்னுடைய ஏரியாவில முடியாத கேஸ்ல ஏராளமா இருக்கு. அதுல சிலதை பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் தப்பிச்சிடாம நீ கோர்ட்ல பாத்து. அது என் பொறுப்பு. ஆனா குற்றவாளிங்க கிட்ட உங்க வழக்கமான முரட்டுத்தனத்தை காமிச்சிடாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துடாம பொறுமையா இருங்க. இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதாவோட உத்தரவு இல்ல, உங்க காலேஜ் மிஸ் கீதாவோட வேண்டுகோள். உண்மையை வரவழைக்க போலீஸுக்குன்னு ஒரு தனி பாணி. நான் வரேன். கோவிந்த், நான் அரசு தரப்பு வக்கீலாகி நீங்க போலீஸ் அதிகாரியாகி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. It's going to be a great combination. I'm so happy. It makes perfect. Bye-bye. Bye-bye. ஏய், இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சார்? ஹலோ, என்னையா இது? ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு மரியாதையா ஒரு சல்யூட்டா ஒண்ணும் கிடையாதா? என்ன சார் இருக்காரு? மாமூல் கரெக்டா வருதுல்ல? அடடா, இவரா? நீங்க வாங்குனீங்க. நம்ம வாழ்க்கையில இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கோம். நாம பார்க்காத ஸ்டேஷனா? என்னையா? ஐயா, ஆண்டு விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும். என்னையா ஆண்டு விழா? வண்டிக்காரன் பேட்டையில அழகான ஒரு பங்களா, எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, நல்ல சைஸு, எல்லாம் வயசு. ஆமா, கேக்கு வாரியா அழகிகள் வருவாங்க, அவசியம் வரணும். ஐயா இந்தாங்க, போனதான் இந்த ஐயா வந்தாரு. இவர் என்ன வரமாட்டேன்னா சொல்றாரு? வருவாரு. ஐயா வாங்க வாங்க வாங்க. வண்டிக்காரன் பேட்டையில அழகான பங்களா, எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, சைஸு, எல்லாம் வயசு. எல்லா மாநிலத்து அழகிகளும் வர்றாங்க. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கொழுக்கட்டையா வாங்கிட்டு போறானுங்க. பூஜை ஹெவியா நடந்திருக்குமோ? ஐயா காப்பாத்துங்க ஐயா. கடவுள் படைக்கும் போது என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணு. நான் தண்ணி அடிச்சேன்னா ரெடியா இருப்பேன், அடிக்க
பிடிக்கலன்னா தள்ளாடுவேன். யாரே அது? சார் விடுங்க சார். என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். நானு பத்திரிகையாளர் ஜானி. இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டேஷனா பேய் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறேன். அந்த முன் விரோதத்தை வச்சு என் பின் காலரை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். நான் வந்துட்டு பிரமாதம். வரேன். ஹலோ, என்ன வேணும்? கூடி பார்த்தோம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். என்னையா கவிதன்? சின்ன பையன் கவிதன், எக்ஸ்கியூஸ் மீ சார், இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், விஐபி ரெஸ்ட் எடுக்கிற இடம் சார். நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன், போய் வேலையை பாரு. அது இல்ல சார், டியூட்டியில கண்டிப்பா இருக்கிறது தப்பே இல்லை. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. தவறு பண்ணாத மனுஷன் யார் யார் இருக்காங்க? என்னை சேர்த்தான் சொல்றேன். போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. நான் காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டு காணாம தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. மச்சாத்தி ரிப்பீட் கோட்டா இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டு காணாம தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன் சார். வந்துட்டீங்களா சார்? சார் சார் சார், காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்த எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ண. ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா அவங்களை பத்தி பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிக்கிறான். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா வரவே வர. எந்த திமிர் பிடிச்ச ராஸ்கல் இந்த நியூஸ் கொடுத்திருப்பாங்க? ரெய்டு பண்றேன் பேர் வழின்னு வந்துட்டு வளைஞ்சுக்கிட்டே போனானே அந்த கோவிந்தன் தான் கொடுத்திருப்பா. இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது ஆட்சி. அது நம்ம கட்சி சப்போர்ட் இல்லைன்னா ஆடி போயின்னு ஆடாதா பின்ன. இனிமேலாவது நம்மள பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர்காரவங்களை கூட்டு சொல்லிட சொல்லுமையா? என்ன சார், இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. பாடத்தான் ராகம், போடத்தான் விளம்பரம். தப்போ ரைட்டோ நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிகை வந்துட்டே இருக்கணும். விளம்பரம் என்னையா விளம்பரம்? முதல்ல அந்த சோதா டிஐஜியை கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தனை தட்டி வைக்கணும்யா. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி, அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும். சபாஷா கண்ணா. பாத்தியா வக்கீலு, எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் வீரனா நிக்கிறாயா. என் புள்ள மட்டும் சளைச்சவனா? ரகு கொண்டாடா. டாடி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கிறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. பாத்தியா என் புள்ளைய பொழைச்சுப்ப. ரகு, நம்ம பர்சனல் மேட்டரை பப்ளிஷ் பண்ண அயோக்கிய ஜானி வந்தாண்டா. இவனை சும்மா விடக்கூடாதுடா. உண்மையை சொல்றவன் அயோக்கியனா? அப்ப நீங்களாம் யாருப்பா? டேய் கண்ணா, நாம யாருன்னு காட்ட வேணா? காட்டலாமே, காட்டிடுவோம். எங்களை பத்தி பத்திரிகை எழுதி வேணா? பத்திரிகை எழுத நீ பெரிய சென்னை. சூப்பர் ஃபைட் சார், அடி பின்னிட்டீங்க. அம்மா ஐ எம் சாரி ஜானி, என்னால இப்படி உங்களுக்கு நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அட போங்க சார், பத்திரிகையில வர நியூஸுக்கு எல்லாம் அடிக்கிறாங்கிறதுக்கு பயந்தோம்னா இந்த நாட்டுல பத்திரிகையே வராது சார். அரசியல்வாதிங்க பிள்ளைங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அடிச்சு பூந்து விளையாடிட்டீங்க சார். சமயத்துல வந்து காப்பாத்திட்டீங்க சார்.
சார் இனிமே தான் சார் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்.